சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை பாடாய்படுத்திய உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவான ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்கப் போகிறது. என் அன்பு குழந்தையே, இவர்களை பற்றிய செய்தி உன்னை தேடி வரும். நிச்சயமாக அதனை நீ கண்டு கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? இவர்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் இப்பொழுதும் சகித்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. இவர்கள் எப்படியெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினார்கள், எந்த இடத்திலெல்லாம் உனக்கு காயங்களை கொடுத்து உன்னை நகர விடாமல் செய்தார்கள், எப்பொழுது எல்லாம் உன்னை சோதனைக்கு ஆட்படுத்தினார்கள் என்பதனை எல்லாம் நான் அறிவேன். இந்த சாயப்பா நான் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் அப்பா நான் உடன் இருக்கிறேன் என்பதுதானே உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அதையெல்லாம் நாம் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையுமே தேவையில்லை என்று நம்மால் ஒதுக்கி விடவும் முடியாது. அதே நேரம் எல்லாமும் வேண்டுமென்று சேர்த்து கொள்ளவும் முடியாது. இந்த காலம் ஒவ்வொன்றையும் உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த சாயப்பா உனக்கு நடக்கும் நேரங்கள் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனையெல்லாம் உணர்ந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த அப்பா உடனிருந்து உனக்காக எல்லா நிலைகளிலும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய எல்லாவற்றையும் இந்த தெய்வம் உனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று வேண்டாம் என்றும் எதையோ யோசித்து என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளக்கூடாது. உனக்கு நான் நடக்கும் இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நிலைகளை எல்லாம் சற்று புரிதலோடு நீ எதிர்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை துணை நிச்சயமாக இப்பொழுது உனக்கு ஆதரவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தைக்கு ஏகப்பட்ட கனவு, தன் வாழ்க்கையை பற்றி என் குழந்தைக்கு ஏகப்பட்ட ஆசை. இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பலரது வாழ்க்கையும் பார்த்து தன் வாழ்க்கை பல கனவுகளை சுமந்து நீ அடியெடுத்து வைத்த இந்த வாழ்க்கை, ஆனால் நீ நினைத்தது போலத்தான் எல்லாமும் நடந்தது. உன் துணையின் குடும்பத்தில் இருப்பவர்களை தவிர, அதிலும் குறிப்பாக உன்னுடைய துணை என் குடும்பத்தில் இருந்த இந்த ஆணும் பெண்ணும் தான் உன்னுடைய இத்தனை வேதனைக்கும் காரணமாக மாறிவிட்டார்கள். உன்னுடைய கனவுகள் எல்லாமும் சிறையும்படி இவர்கள் நடந்து கொண்டார்கள் அல்லவா? என் குழந்தையே, வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனால் இவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? இன்னொருவர் குடும்பத்திலிருந்து வருகின்ற ஒருவரை நிம்மதியாக விடக்கூடாது. இவர்களுக்கு ஏன் நாம் உணவு கொடுக்க வேண்டும்? இவர்களை நம் வீட்டில் வைத்து நாம் பார்க்க வேண்டும். நமக்குத்தான் உரிமை உண்டு நம் வீட்டில் என்பது போன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள நாம் யோசிக்கும் பொழுது அந்த இடத்தில் நடப்பதையெல்லாம் நாம் கவனமாக உணர வேண்டும். சாயப்பா சொல்வது போல் உன்னுடைய கனவுகள் எல்லாம் கலைந்து போனது இவர்களால் தான். நீ அடியெடுத்து வைத்தது உனக்கே மிகப்பெரிய சறுக்கல்களை கொடுத்தது. இனி எதுவுமே நடக்காது, நாம் சந்தோஷமாக இருக்க மாட்டோம் என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்ட நேரத்தில் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு ஆறுதலை கொடுத்தது. அவர்களின் வார்த்தைகளும் அவர்களுடைய செயல்களும் தான் இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று உன்னை எண்ண வைத்தது. இதை தாண்டி எதுவுமே இல்லை என்று உனக்குள்ளும் சில உணர்வுகள் தோன்றியது சரி. நம் மீது உயிரை வைத்திருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை துணைக்காக நிச்சயமாக இவர்கள் செய்கின்ற கொடுமைகளை எல்லாம் நாம் தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ பொறுத்து கொண்டு தான் இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கினாய். ஆரம்பத்தில் எவ்வளவு கஷ்டங்களையும் சோதனைகளையும் பார்த்து வாழ்ந்த என் குழந்தை, நாட்கள் செல்ல செல்ல காலமும் மாற மாற தன்னைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு கொஞ்சம் எதிர்த்து பேசத் தொடங்கினாய். என்னவென்று கேள்வி கேட்க துடித்த இப்படி சில மாற்றங்களோடு இந்த வாழ்க்கை உனக்கு பல புரிதல்களை கொடுத்தாய். ஆனால் எப்பொழுது நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்க தொடங்கினாயோ, எப்பொழுது கேள்விகளை கேட்கத் தொடங்கினாயோ, அப்பொழுதே உன் துணையை உனக்கு எதிராக மாறுகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவானது. என்னதான் உன் வாழ்க்கை துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும், அவர்களை நீ காயப்படுத்தினால் அதை உன் துணை பொறுத்து கொள்வதில்லை. இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தான் எளிதாக சொல்லிவிடுகின்றார். இப்படியெல்லாம் கூட இருக்கும், இப்படியெல்லாம் கூட இந்த வாழ்க்கை மாறும் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு புரிதல்களையும் கொடுத்து சரியானபடி உன்னை நிச்சயமாக இந்த சாயப்பா வாழ வைத்திருக்கின்றேன். ஒவ்வொருவரை பற்றியும் நான் உனக்கு புரிய வைத்திருக்கிறேன்.
நேரமும் மாற, சூழ்நிலைகளும் மாற, உன்னுடைய வாழ்க்கை துணையும் மனதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் எல்லாம் முழுக்க முழுக்க உனக்கு துணை நின்றவர்கள் நாட்கள் செல்ல செல்ல உன் வீட்டில், அதாவது உன் வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் பக்கம் சற்று சாயத்தான் தொடங்கிவிட்டார்கள். இதையெல்லாம் பார்க்கும்பொழுது உன்னுடைய மனதிற்கு அது மிகுந்த வேதனையை கொடுத்த பொழுதெல்லாம், என் குழந்தைக்கு சில நேரங்களில் எல்லாம் நாம் கஷ்டப்படுகின்றோம், நாம் உழைக்கின்றோம், எதற்காக நாம் இவரிடத்தில் அடிமையாக இருக்க வேண்டும், எதற்காக இவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என் குழந்தைக்கு வந்ததல்லவா? இதையெல்லாம் தாண்டி, இதையெல்லாம் கடந்து எந்த ஒரு நிலையிலும் நாம் விரும்பியது போல நம்முடைய வெற்றியை பெற்றுவிடலாம் முடிவு செய்து ஒவ்வொன்றையும் நாம் சரியாக எதிர்கொள்ள துணிந்த நேரம்தான் என் குழந்தையினுடைய மனது நிச்சயமாக பல விஷயங்களிலும் தனக்குள் தெளிவை கொடுத்து தொடங்கியது. இவர்கள் எல்லாம் என்ன செய்தால், என்ன நடத்தினாலும் ஒருபோதும் இவர்கள் திருந்தப் போவது கிடையாது. யாருக்கும் இவர்களால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவது கிடையாது. நாம் ஏன் இவர்களுக்காக நாம் வாழ்க்கையின் சந்தோஷத்தை தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். உன்னோடு உடன் வரக்கூடிய நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும். எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று சொல்லிக் கொடுக்கட்டும். நான் இருக்கும் நேரம், இந்த அப்பா நான் உன்னை தொடரும் இந்த காலம் எப்பொழுதுமே உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கட்டும். இந்த நொடி முதல் என் குழந்தை, நீ சரியாகத்தான் நீ விரும்பியதை எல்லாம் பெற்று கொண்டிருக்கிறாய். இவர்களையெல்லாம் நான் உனக்கு அடையாளப்படுத்தி, அதே நேரம் எப்பொழுதும் இன்னொரு வீட்டிலிருந்து வந்த குழந்தையை தன் வீட்டு குழந்தையாக பாவிக்காமல் அவர்களுக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தார்களோ, அப்பொழுது இவர்கள் தெய்வத்தின் பிடியில் சிக்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. தெய்வம் இவர்களுக்கு சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இவர்களுக்கு எந்த இடத்தில் தண்டனை கிடைக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் நிச்சயமாக தண்டனைகள் கொடுக்கப்படும். நாம் செய்வது தவறு என்று தெரிந்த ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது இதே நிலைமை நாளை நாம் பெற்ற குழந்தைக்கு வரும் என்றால், அவர்களை எப்படி நாம் எதிர்கொள்வோம் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருந்திருக்க வேண்டும். பொதுவாகவே பெண் குழந்தைகளை இன்னொருவர் இல்லத்திற்கு நாம் அனுப்பி வைக்கும் பொழுது, திருமணம் முடித்து அவர்களை அங்கே அனுப்பி வைக்கும் பொழுது, அங்கே அவர்கள் எல்லோருக்கும் போல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து விடுவது கிடையாது. 180% பேருக்கு எதிர்பாராத ஒரு வரவேற்புத்தான் அந்த வீடு கொடுக்கிறது. மீதம் 20% பேருக்குத்தான் அவர்கள் கனவு வாழ்க்கை, அவர்கள் ஆசைப்பட்டது போல மிகப்பெரிய அளவில் கிடைக்கிறது. மீதம் இருக்கின்றவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் வழிகளையும் வேதனைகளையும் சந்திக்கிறார்கள். அன்றாட விஷயங்களுக்குத்தான் உணவு என்பது போலத்தான் குடும்ப சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக எல்லா நிலைகளிலும் எல்லா சோதனைகளிலும் ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தரும்பொழுது அத்தனையும் என் குழந்தை நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து இனியும் நீ கலங்கக்கூடாது. உனக்கு துரோகத்தையும் வேதனையையும் கொடுத்தவர்கள் உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த ஆணும் பெண்ணும், அதாவது உன்னுடைய துணை, என்னுடைய தாயும் தந்தையும் எப்பொழுதுமே 2 பேரும் ஒன்று கூடி குறுகுருவென எதையாவது பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு வகையில் உனக்கு காயங்களை கொடுத்துவிட முடியுமா என்று தான் அவர்களும் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்க வேண்டி இவர்கள் அதிகமாக யோசிக்கிறார்கள். மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் கவலையும் கொடுக்க யோசிக்கின்றார்கள். எது நடந்தாலும் எந்த இடத்திலும் உன்னுடைய கஷ்டமும் காயமும் சிறிதாக இருந்து விடுமோ என்று தான் யோசிக்கிறார்கள். நீ பெரிய அளவில் வேதனைப்பட வேண்டும் என்று, நீ பெரிய அளவில் இந்த வேதனைகளை எல்லாம் கடந்து வாழ்ந்திட வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் உன்னை பதம் பார்த்து நினைக்கவில்லையா? இவர்கள் சொல்லிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு இன்னமும் தெரியவில்லை. எல்லாமே ஏதாவது ஒன்றை உன் வாழ்க்கை பாடமாகத்தான் உனக்கு கற்று தந்திருக்கிறது. ஆரம்பத்தில் எல்லாமுமே புரியாத புதிராகத்தான் இருந்திருக்கும். நாட்கள் செல்ல செல்ல இவை எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த வந்துவிட்டது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை எல்லோருக்குமானது. அவரவர் வாழ்க்கை அவரவர்களுக்கு சொந்தமானது. இதில் யாரும் அதிகாரப்படுத்தவும் அதனை அவர்கள் நினைப்பது போல மாற்றவோ அந்த அதிகாரமும் கிடையாது. உனக்கு மேலும் மேலும் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்த இவர்கள் உன்னை எந்த இடத்திலெல்லாம் காயப்படுத்தினார்களோ, எப்படியெல்லாம் உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்தார்களோ, அப்படியே அவர்கள் வாழ்க்கையில், அதாவது அவர்கள் பெற்ற குழந்தையினுடைய வாழ்க்கை நடக்கப் போகிறது. சுற்றி சுற்றி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தான், சுற்றி சுற்றி வேதனைகளும் வாழ்க்கையின் சோதனைகளும் தான். அப்படி இருக்கும்போது இதை எல்லாவற்றையும் கடந்து நீ ஒவ்வொரு வகையான மனநிலைக்கு செல்லும் பொழுது, அந்த மனநிலையிலிருந்து எல்லாவற்றையும் உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்பதை நீ நம்பினால் அது போதும்.
நீ மேலும் மேலும் விரும்பியதையெல்லாம் ஒரு நாள் பெற்றுக் கொடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக உனக்காக யாரும் இல்லை என்று வருந்துவதை விட, யாரும் இல்லை என்று நினைத்து கலங்குவதை விட, சுற்றி இருக்கின்ற உறவுகளை எல்லாம் சரியாக ஏற்றுக்கொண்டு தான் வாழ வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதில் நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் உனக்கு எதிராகவும் உனக்கு சாதகமாக நடந்து விடுகிறது. அப்படி இருக்கும்பொழுது பிரச்சனைகள் வரப்போகிறது என்று முன்கூட்டியே உனக்கு தெரிந்துவிட்டது என்றால், நீ எப்பொழுதுமே ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்துவிட்டு விடுவாய். நடக்கும் நன்மைகள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனை பேரும் நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும். உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எல்லாம் தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.